கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 4 நாட்களில் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு வருகின்ற 3 நாட்களிலே விசுவாசத்தால் நீதிமான் எப்படி பிழைப்பான் என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. மீன் எப்படி தண்ணீரில் வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டதோ அதே போல விசுவாசிகளும் விசுவாசத்திலே தான் வாழும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் மட்டும்தான் விசுவாசத்தால் பிழைக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அவரவர் செய்யும் வேலையினாலும் வேர்வையினாலும் பிழைக்கிறார்கள் என்று பெரும்பாலான விசுவாசிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களிலும் வேலை செய்து கொண்டு அந்த நிறுவனம் தரும் ஊதியத்தால் பிழைக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு விட்டன. பின்பு அவர்கள் பிழைப்பது எப்படி? விசுவாசிகள் அவர்களது முதலாளியினாலே அவர்களது கம்பெனியினாலேயோ அல்லது நல்ல மனம் கொண்ட சிலரினாலோ பிழைக்கவில்லை. நாம் விசுவாசத்தினாலே பிழைக்கிறோம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று 4 இடங்களில் திட்டவட்டமாக போதிக்கப்பட்டிருக்கிறது. 1 ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38. விசுவாசிகள் விசுவாசத்தினாலே தான் பிழைக்க வேண்டும் என்ற தேவ நீதியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆகவே அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடுகு விதை அளவு விசுவாசம் என்று கர்த்தர் ஏன் சொல்லுகிறார்? கடுகு என்ற உதாரணத்தை கொண்டு மிக சிறிய அளவிலே இருந்தாலே போதும் என்பதை விளக்குவதற்காக பேசினார். ஆனால் அந்த வார்த்தையிலே விதையளவு என்றும் அவர் சொல்வதை பாருங்கள். விதையைப் போல உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் என்பதை தான் கர்த்தர் இங்கே முக்கியப்படுத்துகிறார். விசுவாசத்தை ஒரு விதை போல கருதி அதை உங்கள் இருதயத்தில் விதைத்தால், அதை நாட்டினால், அந்த விதை பயிரிட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் விளைந்து பெருகி பலன் தர துவக்கி விடுகிறது. ஒரு விவசாயி சிறிய விதையை விதைத்து எப்படி விளைய வைத்து பெருக்கத்தின் பலனை காண்கின்றானோ அதே போலதான் விசுவாசமும் இந்த விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணம் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களுக்கும் பொருந்தும். இது என்றும் மாறாத தேவ பிரமாணமாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.